Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our channel First Choice கவிக்கண்ணன். நம்ம வீடியோஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிற கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டே நைட் எடுத்தது தான். டின்னர் வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லா சாமானுமே கழுவ போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாமானையும் கழுவிட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். நிறைய நாள் வந்து இந்த மாதிரி சண்டே நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அப்படி சண்டே நைட் முடியலன்னா மண்டே காலையிலையாவது ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து அடுப்பே பற்ற வைப்பேன். அப்படி தான் வந்து என்னோடய கிச்சன் நான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். நான் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2 நாள் இப்படி கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரே நாள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணலன்னு நம்ம க்ளீன் பண்ணதுக்கே வந்து யூஸ் இல்லாமல் போகும். அதே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணினே இருந்தோம்னா எப்போவுமே வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். நிறைய நேரம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம், நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுன்னு இருப்போம். அப்போ வந்து கெஸ்ட்டு யாருமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதே நாம் கொஞ்சம் கிச்சனை லேசியாக விட்டுட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இல்லை ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அந்த நேரம் பார்த்தா யாராவது ஒருத்தர் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கிச்சனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னடா இத்தனை நாள் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ இப்படி இருக்குதுன்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நமக்கு ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். கம்பல்சரி சண்டே நைட் வந்து இப்படி டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லாட்டி மண்டே காலையில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நான் வச்சுருக்கிற கவுண்டர் டாப் மேலே இன்னெல்லாம் வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையும் இப்படி ஒரு வெட் க்ளோத்தாலையும் அதுக்கப்புறமா ட்ரை க்ளோத்தாலையும் இப்படி கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுடுவேன். இப்படி பண்ணுறதுனால அதுவும் நான் வந்து சண்டே நைட் இல்லாட்டி மண்டே காலையில் இந்த வேலை பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ரைடே பூஜைக்காக தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக அதே மாதிரி இது எப்படி இப்போ பண்ணுறேனோ அதே மாதிரி தான் வந்து தேர்ஸ்டே நைட்டுமே பண்ணி விட்டுடுவேன். இப்படி பண்ணுறதுனால கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம டஸ்ட்டை வந்து பார்க்கவே முடியாது. நான் எந்த வந்து ஸ்டோர் ரூம் உள்ளே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை பாக்ஸஸ் துடைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸ்டோர் ரூம் வந்து வாரத்தில் 1 நாள் தான் க்ளீன் பண்ணுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வெனஸ்டேஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறதுக்கும் நம்ம ஒரு நாள் வந்து அலாட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அந்த வேலையை வந்து மறக்கவே மாட்டோம். அதே மாதிரி அந்த எந்த இடமுமே கலீஜாக இருக்கிற மாதிரி நாம் வச்சுக்கவே மாட்டோம். நம்ம வீட்டையும் சரி அதே மாதிரி நம்ம வேலைங்களும் சரி எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஷெட்யூல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணோம். நாம் எந்த ஒரு வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன வேலை, அதுக்கப்புறமா எந்த இடத்த எப்போ க்ளீன் பண்ணணும் அன்ட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சாலே நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்து தேவைப்படும். போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது பழகிடும். அதனால பெருசாக எந்த ஷெட்யூலுமே தேவைப்படாது. நீங்களே வந்து அந்தந்த நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி தான் நான் வந்து இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சண்டே தேர்ஸ்டே வந்து கிச்சனை கம்ப்ளீட்டாக இப்படி க்ளீன் பண்ணிக்குவேன். ஃப்ரிட்ஜில் இருந்து அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ட்ராவில் இருந்து எல்லாமே வந்து க்ளீனாக இப்படி தொடச்சி எடுத்துடுவேன். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தொடச்ச பிறகு கடைசியில் 1 போர்ஷன் வெனிகர் 2 போர்ஷன் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அதையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சி விட்டுடுவேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணலாம். வெனிகர்னாலே தெரியும் அதில் வந்து ஆன்டி ஏஜென்ட் இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டேன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் அதே மாதிரி எந்த ஒரு இன்செக்ட்டும் கிச்சனுக்கு வராமல் நம்ம வந்து அப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இது வரைக்குமே நான் அப்படி தான் தொடச்சுன்னு இருக்கேன். எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜையும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா கபோர்டையும் அவ்வளோதான் ஒரு வெட் க்ளாத் எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை க்ளாத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி தொடச்சி விட்டுடுவேன். இப்படி செய்கிறதுனால கிச்சன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்படி தான் நான் வந்து என் கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா இதோட கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இதோட படுக்க போயிட்டோம்.
நம்ம பூஜை ரூம்குள்ளே போனோம்னா, நம்ம குளிச்சுட்டு தான் பூஜை ரூம்குள்ளே போகணும்னு சொல்லுவோம். அதே மாரி தான் கிச்சனுக்குள்ளே கூட. நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது கூட குளிச்சுட்டு தான் வரணுன்ட்டு எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. நானுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ண வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கினேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலையிலே எந்திச்சு குளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அது பழகிடுச்சு. அது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். நம்ம அத ப்ராக்டிஸா பண்ணினே இருந்தோம்னா, நமக்கு பழகிடும். அதுக்கப்புறமா அவ்வளோ கஷ்டமா தெரியாது. இப்போ நான் 3 மணிக்கு எழுந்தாலும் சரி, இல்ல 4 மணிக்கு எழுந்தாலும் சரி, குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வருவேன். இப்படியே எனக்கு ஒரு ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டிருக்கு. இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்ணி புடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா சாம்பார் சாதம். லெமன் ரைஸ்க்கு ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இருக்கேன். சாம்பாருக்கு இன்னொரு பக்கம் பருப்பு போட்டு வச்சுட்டு இருக்கேன். பருப்பு வெந்துடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு பால் வச்சுட்டேன். அதே மாரி நம்ம காலையில டைம் பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் பிஸியா வச்சோம்னா, நம்ம வேலைங்க வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். லெமன் ரைஸ்க்கு நான் வந்து நிறைய வெங்காயம் சேர்த்துக்குவேன். அதோட கேப்சிகமும் சேர்த்துக்குவேன். கேப்சிகம் சேர்த்து நம்ம லெமன் ரைஸ் தாளிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பசங்களுக்கு காயும் கொடுத்த மாரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸும் அவ்வளோதான். கேப்சிகம், அதுக்கப்புறமா கேரட் துருவிட்டு சேர்த்தா, இந்த மாரி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுட்டேன். கடாயில பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா கல்லக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாரி பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே கேப்சிகமை வந்து நான் நீல வாக்கில் கேப்சிகம் இது 2மே இந்த அளவுக்கு அதை சேர்த்துட்டு கூடவே நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ரொம்ப நேரம் பாயில் நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரமா வதங்குறதுக்காக லெமன் ஜூஸே வந்து சேர்த்துப்பேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியில் பிறகு கொத்தமல்லி இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டேன். நமக்கு வந்து தனியாக அரைச்சி ரெடி ஆகிடும். அதை தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தான் வறுத்தெடுக்க பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு இரும்பு கலர் 2 நிமிஷம் பண்ண விடுதல அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமா சால்ட் மஞ்சள் சில்லி பவுடர் அதனால ஒரு ஆஃப் மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா லெமன் ஃப்ரை ஆயிடும். இந்த மாதிரி ரைஸ்க்கு எல்லாமே இப்படி உருளை வெங்காயம் வந்து வதங்கணும். அதுக்காகவே டேஸ்டியாக பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடியே வந்து பால் வந்து நல்லா பாயில் ஆயிருக்கு. லெமன் ரைஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து பெஸ்ட்டுக்கும் நல்ல பாதம் சொல்லலாம். கொதிக்க வச்சோம் இல்லாட்டி நம்ம காஃபி பால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் கிளம்பி டேஸ்ட் வடை இல்லாட்டி அந்த கொத்தமல்லி அதுக்கப்புறமா லெமன் கடலைப்பருப்பு வடை சாதம் கூட ரொம்பவே சூப்பராக விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இன்னைக்கு லெமன் ரைஸ் அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு தான் கட்ட போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் ஆப்பிள் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம வெடித்த சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஆற வச்சிட்டோம்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி நம்ம என்னதான் ஒரு விசில் போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஆற வைக்கும்போது இப்படி ஒரு பெரிய கடாயிலையோ இல்லை பாத்திரத்துலையோ போட்டுட்டு நல்லெண்ணெயை லேசாக கொஞ்சம் விட்டுட்டோம்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ரைஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
கதம்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். கதம்பு சாம்பார்ன்னு பார்த்திங்கன்னா எல்லா காயுமே சேர்த்து வைக்கிறது தான் கதம்பு சாம்பார். இன்றைக்கி நான் சேர்க்க போகிற காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், நூக்கல், இந்த 4 தான் சேர்த்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா காயுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பார் வைக்கும்போது பசங்களும் காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாம்பாரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் நூக்கல் சாம்பார் இல்லாட்டி பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எப்பாவது இந்த மாதிரியும் எல்லா காயும் போட்டு வைப்பேன். இதுலேயும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கல் இதெல்லாமே சேர்த்துட்டேன். பருப்பு வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா மஞ்சள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பருப்பை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு எல்லா காயுமே சேர்த்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு புளி தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு கலந்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா திறந்துட்டு கடுகு, காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை போட்டு தாளித்து விட்டுடுவேன். எப்போவுமே நான் வந்து குயிக்காக சமைக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ரொம்ப நேரம் அதுக்கிட்ட நின்று சமைக்கிறதெல்லாம் வந்து நமக்கே கடுப்பாயிடும். எப்போவுமே இந்த மாதிரி குயிக்காக செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். நான் வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பாட்டில் வச்சுட்டு கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு பொறுமையும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி குயிக்காக செஞ்சிடணும், எல்லாமே ஒரு பக்கம் வைக்கணும். முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோன்னா அந்த மெனு கடகடன்னு செஞ்சு விட்டுடணும். அதே மாதிரி டேஸ்டெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே கம்மியாகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லோ குக்கும் பண்ணுவோம். ஆனால் நிறைய வந்து நான் ஒரு 1 பாட் ரெசிபீஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அது கிண்ணத்தில் போட்டு கொதிக்க வச்சுன்னு இருக்கிறது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய வந்து 1 பாட் ரெசிபீஸ் தான் நான் வந்து விரும்பி செய்வேன். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய 1 பாட் ரெசிபீஸ் தான் இருக்கும். அது குழம்பாகட்டும் எல்லாமே நான் வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போது பாக்ஸுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து கட்டிட்டேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் இன்னொரு பாக்ஸில் வந்து கட்டிட்டு போகிறேன். பாருங்கள், மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும்ன்றதுனால லிட்டை சும்மா அப்படி லேசாக வச்சுட்டேன். எங்களுக்கும் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். மண்டேன்றதுனால நான் வந்து இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸு, டீ, காஃபி அந்த மாதிரி குடிப்பேன். ஆனால் இந்த மாதிரி உப்பு போட்டது எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாயங்காலத்துக்கு தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் மீந்துட்டு இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 5 லெமன் சேர்த்தேன். அதனால கொஞ்சம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து இன்னொரு நாளைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடனே இந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு நம்ம அதை கழுவ போட்டோம்னா கவுண்டர் டாப் வந்து நம்ம ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் உடனே கிளியர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அப்புறமா எடுத்து வைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், சாம்பார் விசில் வந்ததுமே தாளிக்க வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அந்த விசில் போகிற கேப்பில் நான் வந்து நைட்டு கழுவி வச்சுருந்த சாமானை எடுத்து வைக்கவே நமக்கு டைம் கிடைக்கல. அதனால் இப்போ தான் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். குக்கரும் விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்டீம் போன பிறகு நான் வந்து தாளித்து கொட்டி சேர்த்துக்கினேன்னா சாம்பாரும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட லன்ச் மெனு வந்து கடகடன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம மெனு பிளான் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம வேலையை வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து ப்ரீ பிளானாக நம்ம எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வேலைங்க வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். அதே வேணால் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிப்போம். சரி அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு காலையில் கொஞ்சம் நேரம் லேசியாக இருந்துடுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம கிச்சன் ரூம்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுனே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம பிளான் பண்ணி காலையில் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். அந்த நேரத்தில் வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இருந்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். சில நேரம் மட்டும்தான் லன்ச் வேலை வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். வெனஸ்டேஸ் ஆனால் கொஞ்சம் எப்போவது நான்வெஜ் எடுத்துன்னு வருவோம். மீதி நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வெஜ்ஜு தான்றதுனால லன்ச் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன். கடகடன் கிரேவி வைக்கிறதா எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுட்டு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிச்சிடுவேன். அதனால கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டவ்லேருந்து தொடச்சி விட்டுட்டேன்னா கிச்சனில் பெருசாக வேலை இருக்காது. அடுத்தது
துணி போடுறதா இருந்தால் துணி போட்டு வேறு இடம் ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து டேவை வந்து கொண்டு போவேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்கி நம்ம சாம்பாருக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா சுற்றி கொதிக்குது பாருங்கள். சாம்பார் கொதிக்கும்போது ஒரு டிப் சொல்லுவாங்க. சுற்றி கொதிக்குதுன்னா அப்போ வந்து சாம்பார் வந்து உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே நடுவில் மட்டும் கொதி வந்துச்சுன்னா உப்புனா இல்லை புளி ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால எப்போவுமே அதை அப்சர்வ் பண்ணுங்கள். சாம்பார் வந்து இப்படி சுற்றி கொதிக்கணும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலை, லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வீட்டில் வந்து கொஞ்சம் கார்பெண்டர் வேலை நடந்ததுனால ரொம்பவே வீடு டஸ்டியாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து ரொம்பவே பிஸியாக போச்சு. அதுதான் காலையிலேயே வந்து லஞ்ச் வேலை வந்து நம்ம எப்போவுமே காலையில் முடிச்சிடுவோம். இன்றைக்கி இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பூஜை சாமான், பூஜை ரூம் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டோம். ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூஜை சாமான் எல்லாம் துலக்கி எல்லாமே காய வச்சுட்டு தொடச்சி எடுத்துட்டு காஞ்ச துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பூஜை சாமானுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இப்போ சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ வச்சுன்னு இருக்கேன். பூ வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை இன்றைக்கி முடிச்சிடலாம். திங்கக்கிழமைன்றதுனால எப்போவுமே ஈஸ்வரருக்கு வந்து வில்வ இலை வச்சு பூஜை பண்ணுவேன். அதை தான் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே எப்போவுமே கிச்சன் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா டஸ்ட்டாக இருந்ததுனால இன்றைக்கி வால் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே வேலை பிஸியாக தான் போச்சு. வெளியில் துளசி செடியாண்ட, அதுக்கப்புறமா வாசப்படியில் இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறமா வாஸ்துக்கு இன்னும் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து நான் என்னோடய வீட்டை, பூஜை ரூம் எல்லாமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேன். முல்லைப்பூவை சாமிக்கு வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி கல்கண்டு, ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சேன். இதெல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டா இன்னியோட டே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம விளக்கேற்றும் போது டைரெக்டாக வந்து மேட்ச் பாக்ஸில் ஏற்றக்கூடாது. மேட்ச் பாக்ஸ்லேருந்து ஊதுபத்தியை ஏற்றிட்டு ஊதுபத்தியிலேருந்து இந்த மாதிரி ஒரு விளக்கை வந்து ஏற்றிக்கணும். அந்த விளக்குலேருந்து தான் எல்லா விளக்குமே நம்ம ஏற்றின்னு வரணும். மேட்ச் பாக்ஸில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா விளக்குமே ஏற்றிட்டு நான் வந்து காமாட்சி அம்மா விளக்கு, அதுக்கப்புறமா 4 வந்து நெய் விளக்கு தான் ஏற்றுறேன். இப்படி நெய் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு சாம்பிராணி ஊதுபத்தியை காட்டிட்டு அதுக்கப்புறமா ஏக ஆரத்தி, அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு என்னோடய மண்டே பூஜை வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இப்படி தான் என்னோடய மண்டே ரொட்டீன் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.